பேர் ChatGPT ஜெமினின்றீங்க. நான் கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க TechGPT. அவங்க யூஸ் பண்ண அந்த கான்ஃபிக் ஏபிஐ கீ, டொமைன், ப்ராஜெக்ட் ஐடி, சென்டர் ஐடி, ஆப் ஐடிலேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. வெறும் ஏஐ மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும்னு சொல்லி இப்போ நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இது அந்த தம்பிக்கும் அந்த அவேர்னஸ் வீடியோ தான். ChatGPT என்னடா ChatGPT அதை விட பெரிய ஒரு ஏஐ பண்ணியிருக்கிறதா சொல்லி ஒரு TechGPTன்னு சொல்லி புதுசாக ஒன்று காம்படிஷனை கிரியேட் ஆயிருக்கு. அப்படியே டபுக்கு மேல வந்துடுறானுங்க. அன்பை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ChatGPT காம்படிட்டா நம்ம ஊர்ல ஒரு சின்ன தம்பி வந்து TechGPT அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காப்ல. அது எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அந்த TechGPT அப்படிங்கிறது தான். இதுல வந்து அவர் Netlify அப்படிங்கிறத வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. ஜிமெயில் லாகின்லாம் பண்ணியிருக்காரு. அதை கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு லாகின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம லாகின் பண்ணிட்டோம். இன்டர்ஃபேஸ் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடியோவில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்த மாதிரி நம்ம டைப் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன போட்டிருந்தாங்கன்னா ஹூ இஸ் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா TechGPT ஆன்சர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆன்சர் வந்து பண்ணுது. இப்போ இதே ப்ராம்ப்டை நான் வந்து தூக்கி ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு இமேஜ் ஸ்டுடியோவில் போயிட்டு ஜஸ்ட் கேட்குறேன் ரியலிஸ்டிக்காக என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா என்னடி இது ஸோ ஃபன்னி இல்லை. சரி, இப்போ இது எப்படி இது உண்மையிலாவே அவர் வந்து எல்லாம்லாம் வச்சு பண்ணியிருக்கான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலி இல்லை. இது வந்து ஒரு ஃபன்னான விஷயம் தான். என்ன ஃபன்னான விஷயம் அப்படின்னா இதை கொஞ்சம் இன்ஸ்பெக்ட் பண்ணி பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம் இதோடைய கோட்ஸை. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராம்ப்ட்டுக்கு வந்து போய்க்கலாம். ஸோ இந்த சேட் இருக்குது பார்த்தீங்களா, ரிஃப்ரெஷ் த பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்மளுடைய இந்த ரிக்வஸ்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ ChatGPTல ஒரு ரிக்வஸ்ட் வந்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹூ இஸ் சிஎம் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லி போட்டு நம்ம என்டர் தட்டும்போது என்ன நடக்குது, ஒரு ஏபிஐ கால் நடக்குது. அது பேக் எண்டில் போயிட்டு Netlifyல இருக்கிற ஃபங்க்ஷன் செக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஏபிஐ வந்து கால் பண்ணுது. இது வந்து எந்த சர்வர்லேருந்து கால் ஆகுது அப்படின்னா Netlify அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வர்லேருந்து கால் ஆகுது. இந்த சர்வர் என்ன அப்படின்னாக்க இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ சர்வர் தான். இதில் வந்து யார் வேணாலும் போய் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி அதில் உங்களுடைய வெப்சைட்டை வந்து நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து சர்வர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். சர்வர்லெஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி அதாவது இவர் வந்து அந்த ஏபிஐ வந்து கால் பண்ணியிருப்பாரு. அந்த ஏபிஐ தான் வந்து ஆன்சர் பண்ணுது. ஸோ அப்போ இவர் வந்து ஓனா எல்லாம் வச்சு எல்லாம் ட்ரைன் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி இருக்கிறத எடுத்து சும்மா ஒரு ஃபண்ணுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஓகே, இது நம்ம அவங்கள டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக கிடையாது. ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். தெரியாமல் பண்ணனா என்னென்ன செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன பெரிய செக்யூரிட்டி ரிஸ்க் அப்படின்னா இப்போ இவர் வந்து இந்த அப்ளிகேஷனுக்காக ஜிமெயில் லாகின்காக கோட் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இதில் நான் வியூ சோர்ஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர் பண்ண HTML கோட்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ இந்த கோடில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிளகின்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஃபயர்பேஸ் கோடை வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர்பேஸ் கான்ஃபிக்னு இருக்குது. அதை விட மிக முக்கியம் என்னன்னா அவங்க யூஸ் பண்ண அந்த கான்ஃபிக் ஏபிஐ கீ, டொமைன், ப்ராஜெக்ட் ஐடி, சென்டர் ஐடி, ஆப் ஐடிலேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு அதாவது இந்த ஃபயர்பாக்ஸ் இந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நான் வேற ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து இதை நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஐடியா நான் எடுத்து அங்கே போய் போட்டு கூட மிஸ்யூஸ் கூட பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு செக்யூரிட்டி எக்ஸ்போஸ் சொல்லுவாங்க. அதாவது லீக்கேஜ், இது வந்து டேட்டா லீக்கேஜ். இந்த மாதிரி நிறைய லீக்கேஜ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணிட்டு லீக்கேஜ்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ வெறும் ஏஐ மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும்னு சொல்லி இப்போ நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இது அந்த தம்பிக்கும் அந்த அவேர்னஸ் வீடியோ தான். நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செக்யூரிட்டி விஷயங்கள்லாம் கிளைண்ட் சைடில் வைக்கக்கூடாது, சர்வர் சைடில் தான் வைக்கணும். ஈச் அண்ட் எவரி ரிக்வஸ்ட் சர்வர் சைடு போய் சர்வர் சைடில் பேக் அண்ட் சர்வர்லேருந்து தான் எந்த எல்லாம் இன்டெகிரேட் பண்ணாலும் அங்கேருந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு வந்து நடக்கணும். இதுக்கெல்லாம் நீங்கள் கிளைண்ட் சைடில் வச்சிங்கன்னா இப்படி தான் ரொம்ப சுலபமாக வந்து உங்களுடைய செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ், ஏபிஐ கீஸ் இதெல்லாமே வந்து எக்ஸ்போஸ் வந்து ஆகிடும். இன்னும் இதில் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நிறைய போகும். சரி வேண்டாம், நம்ம வந்து ஏன்னா ஒரு யங் பர்சன் சின்ன பையன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நெட்ஃப்ளிக்ஸ்னா என்ன, இதில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி அதில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம். அப்படின்ட்டா அதை இன்னும் கொஞ்சம் செக்யூராக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஓகேவா? இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு மறக்காமல் எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.